இன்னைக்கு வந்து போட்டி போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு ஒரு டாபிக் வந்தது. நான் ஃபஸ்ட்டு ஓடி போய் முன்னாடி வந்து நின்றுணும் அப்படிலாம் சில குழந்தைகள்லாம் பண்ணுறாங்கல்ல, அது தப்பா கரெக்டா அப்படிங்கிற ஒரு சின்ன கான்வர்சேஷன் போச்சு. என்ன விஷயம்னா, போட்டி போடுறது தப்பு கிடையாது. ஏன்னா வந்து சில பேருக்கு அந்த போட்டி இருந்தால் தான் வந்து அவங்களால வின் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களால வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விதமான ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க சில பேர் போட்டி போட்டு. நான் என்ன சொல்கிறேன், போட்டி போடுறது தப்பே இல்லை. போட்டிகள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் தான். ஆனால் தகுதியானவர்கள் கூட போய் போட்டி போடுங்க. தகுதியானவர்கள் கூட போட்டி போடுங்க. தகுதியானவர்கள் கூட போட்டி போட்டு உங்களால் ஜெயிக்க முடியாது சில நேரங்களில். நான் என்கிட்ட போட்டி போடுற நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லுவேன், உங்களோட தகுதியான லெவலில் போய் போட்டி போடுங்க. அதுக்காக நான் பெருசுன்னு சொல்லலை, நான் அவங்களோட ரொம்ப கேவலமாக சிறுசாக இருக்கேன். சில நேரங்கள் என்ன ஆகிட்டு போகுதுன்னா, அவங்களுக்கு போட்டி போட்டு தான் ஜெயிச்சா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படுது. அதுக்கு என்ன பண்ணணும், கரெக்டான ஆட்கள்கிட்ட போய் போட்டி போடணும். நான் ஒரு அப்பாவி, என்கிட்டலாம் போட்டி போடக்கூடாதுல்ல. அப்படி தான் நிறைய பந்துகள். நான் இனிமேல் அதுதான் நேரடியாகவே வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் நிறைய நேரங்களில் வந்து நினைக்கிறேன். நான் எப்படியே ஒரு போட்டி போட்டு அந்த போட்டியில் நான் வெற்றி அடைஞ்சா கூட என்ன சொல்ல போகிறாங்க, அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் கூட இல்லை, குழந்தை குட்டி இல்லை, அதனால அவங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற வார்த்தை தான் வரப்போகுது. அப்போது என்னுடைய வெற்றிகளும் உங்களுடைய களமும் வேறு. அவங்களுடைய வெற்றி எது தீர்மானிக்குதுன்னா, அவங்கவுங்க நின்று போராடிட்டு இருக்க களங்கள் தான் தீர்மானிக்குது. என்னை சுற்றி இந்த கம்பேர் பண்ணி போட்டி போடுற பிரச்சனைகள் வந்து நிறைய போயிட்டே இருக்குது. அது ஃபேமிலிஸ்லேயும் சரி, எல்லாத்துலேயும் தான் போதில்ல. எல்லார் வீட்லேயும் தான் இருக்குல்ல. ஏன் ஃபேமிலிஸ்லேயும் சரி, வெளியிலையும் சரி, இது மாதிரி அப்போ நீங்கள் நான் இதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். இந்த கம்பேர் பண்ணி உங்கள் ஈகோவை ட்ரிகர் பண்ணிவிட்டு ஒரு போட்டியை வந்து வெறியாக்குறாங்கல்ல, அது மாதிரி வெறிகள் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய களம் வேறன்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளோதான். ஒருத்தருக்கான களம் வந்து வேறு. ஒரு 12ஆம் கிளாஸ் முடித்த ஒரு பொண்ணு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு வீட்டில் இருந்து ஒரு காலேஜ் டிகிரி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அது பெரிய சாதனை. ஒரு டாக்டரோட பொண்ணோ ஒரு லாயரோட பொண்ணோ வந்து ஒரு டிகிரி முடிக்கிறதுங்கிறது சாதனை கிடையாது. அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் கூட சில பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ அவங்கவுங்களுடைய களத்தை அடிப்படையாக வச்சு தான் யார் வெற்றியாளர்கள்னு தீர்மானிக்கப்படுது. களத்தைங்கிறத விட அவங்கவுங்களோட நினைப்பை பொறுத்து தான் அது வெற்றியாளர்கள் தீர்மானிக்கப்படுது. அது மாதிரி வெற்றிகளுமே கூட அவங்கவுங்களோட மனநிலை சூழலை பொறுத்து அவங்கவுங்க தீர்மானிச்சுக்கிறது தான். ஒரு பெண்ணுக்கு வந்து குடும்பம் அமைத்து கொள்ளுதல், குழந்தை பெற்றுக்கொள்ளுதல், அது வந்து வெற்றியாக வந்து அவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து அது வாய்க்கலை அப்படிங்கிறப்போ அதை ரெண்டாவதாக போய் நான் அமைத்துக்கொள்ள நான் விரும்பலை. அப்படி நான் தனியாக இருக்கும் போதே நான் வந்து நல்ல எம்பவர்டாக இருக்கேன், நல்லா தைரியமாக ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிறேன். இதெல்லாமே என்னோடய வெற்றியாக தான் நான் நினைக்கிறேன், இல்லையா? அப்போது வெற்றிங்கிறது அவங்கவுங்கள் தீர்மானிக்கப்படுற ஒரு விஷயம்தான். அது என்ன, இங்கே வந்து ஒரு குழந்தை குட்டி பெற்றுட்டு நல்லபடியாக இருந்துட்டா அது ஒரு வெற்றி, தனியாக இருந்துட்டா அது வெற்றியான வாழ்க்கை இல்லை, அவங்க ஒரு தோல்வி அடைஞ்ச வாழ்க்கை அப்படின்னு எப்படி சொல்லலாம், இல்லையா? யாரோட வாழ்க்கையுமே இங்கே வெற்றி அடைஞ்ச வாழ்க்கை, யாரோடைய வாழ்க்கையுமே இங்கே தோல்வி அடைஞ்ச வாழ்க்கையெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் நம்ம வந்து சுப்பீரியராக ஃபீல் பண்ணிக்க யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இன்ஃபீரியராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த இன்ஃபீரியராக என்ன ஆக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா, நான் திரும்ப வந்து அந்த சுப்பீரியராக நினச்சிட்டு இருக்கவங்கள மானக்கேடு பண்ணி நான் வந்து இன்ஃபீரியராக தான் ஆக்கி விடுவேன். அப்போ என்ன பண்ணும்போது நானும் பண்ணுவேன்ல திரும்ப. எனக்கு வந்து இது நிறைய நடக்குது. நான் முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னை சுப்பீரியராக காமிச்சிக்கிறதுக்காக என்னை வாலண்டியராக நான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, நாங்கள் சுப்பீரியராக இருக்கோம், இவங்கெல்லாம் பார் ஃபேமிலியெல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை, இப்படி அலைகிறாங்க, ஆனால் நாங்களாம் இப்படி ஃபேமிலியாக இப்படிலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வேணும்னே வந்து இதை வந்து பண்ணுறாங்க. நான் ஒதுங்கி ஒதுங்கி அமைதியாக போனாலுமே கூட வாலண்டியராக இதை பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களால அவங்களுடைய களம் இருக்குல்ல, இதே அவங்கள மாதிரியே வந்து குழந்தை பெற்று வேலைகளையும் பார்த்து, வீட்டில் இருக்க வேலைகளையும் சமாளித்து, வெளியில் இருக்க வேலைகளையும் சமாளித்து, குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து, அப்படிப்பட்ட ஒருத்தவங்களோட போய் போட்டி போட முடியாது அவங்களால. அப்படி போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது, அவங்களோட அந்த ஈகோ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஆள் தேடும் போது நான் இளிச்சவாயா, நான் பலிகடாவா?
தப்பு தானே இது? இதெல்லாம் எனக்கே நடக்குது. பிகாஸ் நான் தனியா இருக்கேன் அப்படிங்கறல. இது ஜட்ஜஸ் கிட்டலாம் நம்ம கோர்ட்ல பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீங்க என்ன ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் தனியா" இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபினான்ஷியலி இண்டிபெண்டண்ட்டா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு கேட்டு ஜீவனாம்சம் கூட நெறைய வழக்குகள்ல வந்து தரதில்ல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் பாதிக்கப்படுதுல்ல. யாரோ ஒருத்தங்க செய்யற தவறுனால, எங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் பாதிக்கப்படுதுல்ல. அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க நீதிமன்றம்னு எனக்கு புரியல. இது எனக்கு சீரியஸாவே நடக்குது. எனக்கு ரொம்ப இது டஃப்பாவும் இருக்கு ஹேண்டில் பண்ண. ரொம்ப இது கஷ்டமாவும் இருக்கு. நான் வந்து குவாலிஃபைடா இருந்தாலும், நான் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாலும், யாரோ யாருக்கு கூடயோ ஒரு போட்டி நடக்குது. அவங்க வந்து தோத்து போயிடுறாங்க. அவங்களோட ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது அப்படின்னா, பக்கத்துல யார் இதுக்கு மொத்த கும்பலும் சேர்ந்து வந்து அந்த அவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட திருப்பி விட்டுறலாங்கிற லெவலுக்குலாம் போகுது. உண்மையான போட்டி அப்படிங்கிறது உங்களுடைய களம் சார்ந்தவங்க கிட்ட போட்டி போட்டு ஜெயிங்க. என்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறதே உங்களுக்கு முதல் தோல்வின்னு தான் நான் சொல்லுவேன். அதுவே உங்களுக்கு அசிங்கம் ஃபர்ஸ்ட்டு. அப்படிங்கிற சூழ்நிலையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே. நான்லாம் கணவனால் கைவிடப்பட்ட அபலை பெண், குழந்தை கிடையாது. நான் ஏதோ என் இஷ்டத்துக்கு அரை பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கேன். உண்மை அதுதான். ஏதோ நான் வந்தானுக்கு வந்தால் ஏதோ பிள்ளைங்க எனக்கு இருக்கிற ஒரே தாட் வந்து ஏதோ ஒரே சந்தோஷம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாண்டுட்டு ஜாலியாக அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு அவங்கள வந்து நல்லபடியாக சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண வச்சுட்டு ஜாலியாக போயிட்டுருக்கேன். ஏதோ அவங்களோட வாழ்ந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் நான். மற்றபடி நான்லாம் அரை பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கேன். ஒரு அரை பைத்தியத்துக்கிட்ட போய் போட்டி போட்டு ஜெயிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் அது என்ன பெரிய சக்ஸஸா? நீங்கள் அதனால் சுப்பீரியர் ஆயிடுவீங்களா? சுப்பீரியர் ஆக போகிறதில்ல, ரொம்ப கீழே போயிட்டுருக்கீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் என் போட்டியாக நினைக்கிறவங்க கிட்ட சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து உங்களுடைய களம் சார்ந்த மனிதர்கள் கூட வந்து போட்டி போடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நான்லாம் வந்து போட்டி போடுறத நிறுத்தி ஒரு 15 வருஷம் ஆகுது. அதாவது 1940 என்ன ஆச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு போட்டி வந்து இருந்துச்சு ஒரு விஷயத்தில். அந்த போட்டியில் நான் தோத்துட்டேன் ஆக்சுவலாக. அது வந்து என்னோடய திருநெல்வேலி பெண்மையை வந்து அவமானப்படுத்துகிற அளவுக்கு, காயப்படுத்துகிற அளவுக்கு, என்னோடய கௌரவத்தை குறைக்கிறேன். நான் அப்படி சொன்ன மாதிரி முன்னாடியே சொல்லியிருக்கேன் வீடியோவில். நாங்கள்லாம் திருநெல்வேலி பொண்ணுங்க அப்படி சொல்லி என்னோடய டீனேஜில் வந்து ரொம்ப ஓவராக பண்ணுவேன் நான்லாம். திருநெல்வேலி பிள்ளைகளே என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி திருநெல்வேலி பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணுவேனா, அந்த ஒரு கௌரவம், அந்த ஒரு மிடுக்கு, அதையெல்லாம் வந்து காயப்படுத்தின ஒரு போட்டி அது. அதில் என்னைக்கு அந்த போட்டியில் நான் தோத்தேனோ அப்போவே நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போல்லாம் நான் வந்து என் வாழ்க்கையை ரொம்ப அழகாக 2013 என் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ டிவோர்ஸியாக இருந்தாலுமே கூட என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையை நான் ரொம்ப அழகாக ரசித்து போட்டிகளே யோசிக்காமல் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக ரசித்து ரொம்ப அழகாக சூப்பராக வாழ்ந்துட்டுருக்கேன் என் வாழ்க்கையை. மாணவர்கள் அப்படின்னு சொல்லி சூப்பராக அழகாக வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சுப்பீரியாரிட்டி ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ண முடிய மாட்டேங்குது ஏதோ ஒரு இடத்துல. அப்போது தனியாக இருக்கிற என்கிட்ட வந்து அந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்ணும்போது அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காகவே தான் இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். மற்றபடி சூப்பராக நான் என் லைஃப் போயிட்டுருக்கு. ஆனால் நான் தனியாக இருக்கிறதுனாலே இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, டேக் இட் ஃபார் கிராண்டட். அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சுப்பீரியாரிட்டி ஈகோவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அவங்கக்கிட்ட வம்பிழுத்து அவங்கள டம்ப் பண்ணிட்டோம், அவங்கள மட்டம் தட்டிட்டோன்னா நாங்கள் பெரிய ஆள்னு காமிச்சு உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, வெளியே போய் போட்டி போடுப்பார் அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு தோணுது. இனிமேல் ஆனால் நான் நினச்சிருக்கேன், அப்படி யாராவது வந்து பண்ணுனா அவங்கள எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் நானும் பண்ணிவிடணும் அப்படின்னு நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன். ஆனால் அந்த மனிதர்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட ட்ராவல் பண்ண அந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, நான் தோல்வி அடைஞ்ச ஒரு இடம் இருக்குல்ல, அதை வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்களை கடந்து வராமல் நான் ஒரு வேளை இருந்திருந்தேன் அப்படின்னா நானும் இந்த திருநெல்வேலி பொண்ணுங்க அந்த கௌரவம் எங்களோட இது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேறு விதமான ஒரு மைண்ட் செட் ஜாலர்ஸ்லேயே நான் வந்து என் வாழ்க்கை பூரா இருந்துட்டு செத்து போயிருப்பேன். நான் வந்து என் வாழ்க்கையை நல்லபடியாக அழகாக சூப்பராக வந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு இருந்திருக்காது. அதை அழகாக ரசித்து வாழ்ந்திருப்பனோ என்னமோ அப்படிங்கிறது வந்து டவுட்டாக தான் இருக்குது. அதனால் உண்மையிலேயே நான் என்னை வந்து தோல்வி அடைய வச்சாலுமே கூட அவங்க மேலே அந்த ஒரு கோபம் எனக்கு இருந்தாலுமே கூட, ஏன்னா என்னோடய கௌரவத்தை வந்து அசைச்சு பார்த்துட்டாங்க. திருநெல்வேலி பெண்கள் அப்படின்னு நான் ரொம்ப ஒரு விஷயமா இருந்தேன் நான். என்னோடய டீனேஜ்லலாம் திருநெல்வேலி பொம்பளை பிள்ளைங்கன்னா இப்படி தான் இருப்போம் நாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருந்தேன்.
அத வந்து அசைச்சு பார்த்துட்டாங்களேங்கிற ஒரு கோவம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாலுமே கூட நான் நன்றி தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா, அவங்கள கடந்து வரல அப்படின்னா, அந்த மனிதர்களை அந்த குரூப்ப வந்து கடந்து நான் வரல அப்படின்னா, நான் வந்து திரும்பவும் அதே ஒரு விஷயத்தோடயே இருந்திருப்பேன். என்னோட லைஃப்ப நான் ரசனையோட, அழகா, ஒரு புத்தகம் படிக்கிறதுலேருந்து, ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நான் இப்ப ரொம்ப அழகா ரசிச்சு, நல்லா பண்ணிட்டு இருக்கேன். என் லைஃப்ப நல்ல திருப்திகரமா வாழ்ந்துட்டு இருக்கேங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்கு கண்டிப்பா நானு நன்றி தான் சொல்லணும்.